அருமை சகோதரர்களே, இது தொடர்பாக உள்ள சட்டங்கள் இந்த ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். இப்ப ஹஜ்ஜை என்ன செய்யறாங்க, இதை பயண அறிவிப்பாக செய்யலாமா? ஏன்னா இப்ப ஹஜ்ஜை நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய விளம்பரமாகி கொண்டிருக்குது. அந்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹஜ் என்பது என்னது என்று ஒரு விளம்பரமாகி கொண்டிருக்கிறது. இந்த விளம்பரம் என்பது இஹ்லாஸ்ல பாதிப்பை உருவாக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எவ்வளவுதான் அவர் சிரமப்பட்டாலும் பல லட்சங்களை செலவழித்தாலும் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? இஹ்லாஸில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அந்த இஹ்லாஸ்ல எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இப்ப ஹஜ்ஜுக்கு போவதற்கு என்ன செய்யறது, இப்ப பயண அறிவிப்பு செய்வது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பயண அறிவிப்பு என்ன செய்யலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவங்களுடைய இறுதி ஹஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ஆண்டுகள் மதீனாவிலே தங்கியிருந்தார்கள். 10வது வருடம் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். 10வது வருடம் ஹஜ்ஜை ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? அறிவிப்பு செய்தார்கள். அறிவிப்பு செய்து இந்த வருடம் நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகின்றேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். அப்போது மக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு கூடினார்கள் ஹஜ்ஜுக்காக. இப்ப ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்ததில் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலோடு மக்கள் ஹஜ்ஜுக்காக இணைந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஹஜ்ஜை செய்கின்றார்களோ அது போன்ற ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் அதில் இருக்குது. ஆனா என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ் எதற்கு சான்றாக இருக்குது? நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேன் என்பதை என்ன செய்ய முடியும், சொல்லலாம் என்பதற்கு இதில் ஆதாரம் இருக்குது. அதே போன்று சில நபித்தோழர்கள் கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று சுமாமா, இப்படியான நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடன் உம்ராவுக்கு செல்வதை என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இப்படி நாங்க பிறருக்கு சொல்லும் போது நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகின்றேன் அல்லது நான் உம்ராவை நிறைவேற்ற போகின்றேன் என்று சொல்வது இருக்குது, இது தவறு கிடையாது, சொல்லலாம். ஆனால் இஹ்லாஸில் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யக்கூடாது? இஹ்லாஸ்ல பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று என்ன சோதனை கேட்டீங்கன்னா, இன்று என்னது, அங்க மீகாத்துல இருந்து ஆரம்பித்து உம்ரா முடியும் வரைக்கும் போட்டோவில் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். எதுல? ஃபேஸ்புக்கில். எப்படி பார்த்தீங்கன்னா தாயிஃப்ல ஆரம்பிக்கும், மீகாத்துல ஆரம்பிச்சு உம்ரா முடியும் வரைக்கும் என்ன செய்யும், போட்டோக்கள் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அவர் சொல்லுவார், எப்படி இது எனது நான் முகஸ்துதிக்காக செய்யல, இதுல முகஸ்துதி என்ற நோக்கம் கிடையாது, அப்படி என்று சொல்லி என்ன செய்யலாம், அவர் சொல்லலாம். ஆனாலும் இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படியா இல்லையா? ஒரு வணக்கத்தை எந்த அளவு இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்ய முடியுமோ அந்த அளவு நாங்கள் அதைத்தான் பேண வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க நியத்து வைத்து விட்டு என்ன துஆவை சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. நபி அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை முஹஸ்துதியோடு கூடியதாகவோ அல்லது மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக இந்த ஹஜ்ஜை ஆக்கிவிடாதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ. அப்ப எனவே அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அதை செய்தாலும் அங்க என்ன ஓதுறாங்க? யா அல்லாஹ் இதன் மூலம் முஹஸ்துதியை, ரியாவை எனக்குள் ஏற்படுத்தி விடாதே, அதே போன்று மக்கள் புகழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடாதே. அப்ப அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அப்ப நாங்க முடிந்த வரையில் என்ன செய்யணும், இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த போட்டோவை போடுறது, அதுக்கு பிறகு பார்க்கறது எத்தனை பேர் லைக் பண்றாங்கன்னு பார்க்கறது, அது அப்படிதான் இப்ப அப்படிதான் நோய் ஏற்பட்டு கொண்டிருக்குது. எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, இவ்வளவு பேரை லைக் பண்ணிக்கிறாங்க, போததே. அப்ப அல்லாஹ் லைக் பண்றான இல்லையானது பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன எங்க இருக்குது, எத்தனை பேர் லைக் பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா, அதற்கு ஒரு குந்தகம் ஏற்படக்கூடிய விடய மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, நமது செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. எந்த அளவு நாம் இஹ்லாஸை பேண முடியுமோ அந்த அளவு அந்த வணக்கத்தில் பேண வேண்டும்.